குமரகுருபரனை வெற்றி குருபரனை வெற்றி கொண்டல் வர்ணன் மால்மரு கதைகள் பாடை தாயான அழகுணாச்சி அன்புரிய வேண்டும் பிரம்மபீடம் மறந்தவள் தான் பேச்சு பிரம்மராஜுதையா காட்டு பேச்சு வனப்பே கட்டளை பேச்சியம்மா மதலைக்கு நீ வந்தருள் பிறந்த பிள்ளையே வளர்த்தமாவே செல்ல பிள்ளை கருப்பசாமி செல்ல பிள்ளை கருப்பசாமி கதைக்கு வந்து அருள் கைலாசத்தே ஆதிவெள்ளி கைலாசத்தே யார் யாரெல்லாம் ஒளிவிருந்தார் அரணாரோடு பார்வதியோ மூத்த மகன் கணபதியோ இளைய மகன் வேல்முருகா பிடித்தார் குண்டோதர் அழகு கும்ப மாமுனியா முற்கோடி தேவர்கள் முடி ரிஷிமார் ஆதிவெள்ளி கையிலே ஆதிவெள்ளி கையிலே ஒளிவிருந்து சரஸ்வதியோ பிரியமுடன் கொழுவிருந்தார் வைகுண்ட தளமதி பச்சமாளு லட்சுமியோ பௌசுடனே கொழுவிருந்தார் இந்திரலோகம் தன்னதி இந்திரனு இந்திரனியோ இன்பமோடு கொழுவிருந்தார் பட்டணத்து சர்க்கராஜன் தர்காவல்லி சந்தோஷமாய் கொழுவிருந்தார் யமலோகம் தன்னதியிலே யமலோகம் தன்னதியிலே யமதருமன் கொழுவிருந்தார்
கைலாயத்திலே சரி ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு சக்தி உமையால் பார்வதியோடு கொழுவிருந்தார். சரி அப்படி கொழுவிருக்கக்கூடிய நாளையிலே என்னம்மா பார்வதா தேவி என்ன அத்தான் பகவானே என்ன இந்த கைலாயத்திலே தேவ மூவரெல்லாம் நம்மளை வணங்குகிறார்களே, சரி அருள் உண்டா, பொருள் உண்டா? கிடையாது கிடையாது. நிறமை உண்டா? அதுவும் கிடையாது. பேரானந்தம் தான் உண்டா? கிடையாது. எதுவுமே கிடையாது. ஆமா. ஏனென்றால் கைலாயத்திலே பிறந்தவர்களுக்கு பிறப்பு மட்டும்தான் உண்டு, இறப்பே கிடையாது. கிடையாது. கைலாசத்திலே உள்ளவர்கள் தெய்வ பிறவி. ஆமா. கைலாச வாசலை வணங்குவவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டவர்கள், அழியாத ஆயுள் காலத்தையும் பெற்றவர்கள். இப்படி அருள் இல்லை என்று சொல்லி மும்மூர்த்திகள் ஒன்று கூடி 7 உலகத்தை படைத்தார். ஓர் அறிவிலிருந்து 6 அறிவுள்ள மானிட மனுக்களையும் படைத்த நம்மளுக்கு பகவானை வணங்க வேண்டும் என்று ஆண்டவன் அம்சத்திலே ஆண்களையும் படைத்து சக்தி அம்சத்திலே பெண்களையும் படைத்தார். படைத்த நம்மளுக்கு 3 ஆசை 6 அறிவு 9 தத்துவங்களையும் படைத்தார். அதாவது பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். இரவென்றும் பகலென்றும் ஆண்டவன் சிவபெருமான் படைத்த இந்த உலகத்திலே நம்மளை பாதுகாத்து வர வேண்டும் என்று சொல்லி ஆதிசக்தியானவள் ஆண்டவன் சிவனிடத்திலே என்ன சொல்கிறாள் தெரியுமா? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, ஆதிசக்தி வார்த்தைகளோ படைத்ததொரு மனுக்களுக்கு மனுக்களுக்கு இறையளக்க வேண்டும் ஐயோ. எறும்பு யானை முதல் ஈசனவர் படியளந்தார். ஆதிசக்தி சொன்னபோது ஆண்டவன் தான் எது சொல்வார். இடத்திலே படியரிசியை கொடுத்தாள் பார்வதியால். பகவானும் படியை வாங்கி கொண்டு 7 உலகம் வந்தே விதமாக படி அளக்கிறார் தெரியுமா? நாளை நல்லதினை எடுத்து அவன் நாடு எங்கும் படி அளந்தார்.
ஆதிசக்தி பார்வதியால் என்னம்மா அருண உதயத்திலே அதிகாலை பொழுதிலே. ஆமா அருண உதயம் என்றால் எந்த நேரம்? எந்த நேரம்? காலை நேரம், வெயிலுக்கு எட்டாத நேரம். ஆமா ஆமா, அதாவது 4:30 மணி முதல் 5:30 மணிக்குள்ளே. சரி, அந்த நேரத்திலே பார்வதி அம்மா படியை எடுத்து பகவான் கையில் கொடுத்தார். ஆமா ஆமா, நம்ம வீட்டுக்காரது வெயிலுக்குலாம் நடமாடக்கூடாது, நல்லா குழந்தை நேரத்துல படியாந்துட்டு வரட்டும்னு சொல்லி பார்வதி அப்படியே படி எடுத்து கையில கொடுக்குறா. பகவானும் படியை வாங்கி பாறையில உலகம் எல்லாம் வருகின்றார். ஏமனா என்ன எந்த உயிருக்கு என்ன படி இழக்கணும் பகவானுக்கு தானே தெரியும். அந்த படைத்த பகவானுக்கு அவருக்கு தான் தெரியும். ஏமனா அவர் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசையை அவர் அனுக்கிரகம் செய்து வாரார். சரி, அப்போ பகவானும் பாறையில உலகம் எல்லாம் வந்து எவ்விதமாக படி இழக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா? கல்லில் வாழும் தேரை முதல் கல்லில் வாழும் தேரை முதல் தாயார் கருவில் வாழும் சிசு வரைக்கும் முட்டைக்குள்ளே உருவாகும் முதல் படி அளந்தார் ஈயரும்போ யானை முதல் கைலாயத்தை நினைக்கும் போது கண்ணனோட தங்கையம்மா கடவுள் தேவி பார்வதியா எப்போ செய்வே வருவார் என்று எதிர்பார்க்க பார்வதியா முடித்துவிட்டு கைலாயத்தை நினைக்கிறார். கைலாயத்தை நினைக்கும் போது கண்ணனோட தங்கையம்மா கடவுள் தேவி பார்வதியா அத்தான் எப்ப வருவார் என்று எதிர்பார்த்து இருக்கிறார். ஆமா, வழி மேல வெளி வச்சு எதிர்பார்த்து வாசல்லே நிக்கிறா. பகவான் எப்போ வருவாரு, பகவான் எப்போ வருவாருன்ட்டு பகவான் எப்போ வருவார்னு வாசலே பார்த்துட்டு இருக்கா. சரி, அப்போ பார்த்தார் பகவான் என்ன படியளந்து முடித்து விட்டு கைலாசம் வரக்கூடிய வேளையிலே பார்வதா தேவி என்ன பகவான் என்ன பாத பூஜை நடத்த வேண்டும் என்று சொல்லி பகவானை எப்படி பாத பூஜை நடத்துகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? எப்ப சீவே வருவார் என்றோ எப்போ சீவே வருவார் என்றோ எதிர்பார்க்க பார்வதியா அந்த அப்பா பகவானைத்தான் பலகையிலே அமரச் செய்தார். பாதம் தொட்டு வணங்குவார். பாரிஜாத மலர்கள் தூவி அலை புயலை பூத்தீர அவரை கைலைக்குள்ளே அழைத்துவார். முடித்து கைலைக்குள்ளே அழைத்து வாரார். அடியளந்த பகவானுக்கு பால் பழங்கள் கொடுப்பாளா. இறையளந்த ஈசனுக்கு மயிலை பாரி கொடுப்பாள். உண்ணுங்களே உண்ணும் என்று உபசரிக்காள் பார்வதியா. சுவாமி என்று அருந்துங்களே சுவாமி என்று அங்கே
தான் முகந்து சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சோவி விளையாடுவாரா ஆடுகிற வேளையில ஈசனான பகவானிடம் படியளந்த தத்துவத்தை பார்வதியா கேப்பாள். படியளந்த இந்த பகவானுக்கு சரி களைப்பாரி இளைப்பாரி கொடுத்து விட்டு ஆமா வீட்டுக்காரர் அசந்து வந்தாக்கி வீட்டு அம்மா எதிர்பார்த்து நிற்பா. என்ன கொடுப்போம் என்ன செய்வோம் வேலை செஞ்சு சங்கடப்பட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சரி ஏதாவது சாப்பாடுகள் கொடுப்பாங்க. சரி அதே போல பார்வதி என்னம்மா கொடுத்தா சாப்பிட்டு களைப்பாரி சொக்கட்டங்கால் மண்டபத்திலே சோவி விளையாடுகிறார். சரி அப்படி ஆடக்கூடிய வேளையிலே என்னம்மா பார்வதா தேவி பார்த்தார். என்ன அத்தான் பகவானே படியில் அந்த தத்துவத்தை பார்வதியால் பகவானிடம் கேட்ட போது என்னம்மா பகவான் ஆதிசக்தியிடம் அதிலே என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா நான் அசைந்தா மட்டும் அசையும் அம்மா மட்டும் அசையும் மட்டும் நகரும் அம்மா நான் படைத்த உலகமெல்லாம் என் உயிரும் இல்லாமல் உயிரும் வாழாதம்மா பகவான் அருள் இல்லை என்றால் உலகம் அது வாழாதம்மா சிவனார் அருள் இல்லை என்றால் பார்த்தாள். என்ன படியிழந்த பகவானிடம் என்ன சந்தேகம் பார்வதி? என்னம்மா என்ன சந்தேகம்னு கேட்குறியோ? இல்லை படி அளக்க போறீங்களே, காலையில் போறீங்க மாலையில் வாரீங்க, மாலையில் போறீங்க காலையில் வாரீங்க, தினப்பையெல்லாம் தூக்கி கையில் தாரேன். எந்த உயிருக்கு எப்படி படி அளந்தீங்க, எங்கெல்லாம் போனீங்க, எங்கெல்லாம் வந்தீங்க, பூலோக மக்களுக்கு அனைத்துக்கும் படி அளந்தீங்களா இல்லை அளக்கலையா அப்படின்னு பார்வதி தேவி கேட்கா. அதுக்கு பரமசிவன் பகவான் என்னம்மா சொல்றாரு? பார்த்தார் பகவான். உலகமெல்லாம் படியிழந்த பகவானிடம் என்ன சந்தேகம் பார்வதி? என்ன சிவனார் அருள் இல்லை என்றால் சிவ உலகம் வாழாது. ஆமா ஆமா பகவான் அருள் இல்லைன்னா நம்ம யாராவது வாழ முடியுமா? முடியாதும்மா முடியாது. அப்ப பார்வதி ஏன் சந்தேகப்படுகிறானா? எதுக்கு? காலையில் சென்ற சிவன் மாலையில் மயங்கிய போது இவர் கைலாச வாசலுக்கு வந்துட்டார். சரி அப்படி என்றால் இவர் எல்லா உயிருக்கும் படி இழந்திருப்பாரா? இல்ல படி அளக்கலையா? ஏதாவது ஒரு உயிர் தப்பி விட்டுருப்பாரா? விட்டுருப்பாரா? ஆமா கேட்க வேண்டிய இடம் தானே. அப்படிங்கிற தத்துவத்தை தான் இவள் சந்தேகப்பட்டு கேட்கிறார். சரி ஆண்டவனாகிய சிவபெருமான் என்ன ஆதிசக்தியிடம் அதிலே என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா? ஆதிசக்தி பார்வதியே பார்வதியே ஆதிசக்தி பார்வதியே பார்வதியே வலது கண்ணு சூரியந்தா சூரியந்தா இடது கண்ணு சந்திரந்தா சந்திரந்தா சந்திரனு சூரியனு சந்திரனு சூரியனு சங்கரனின் ஒடுக்கமம். ஆமா ஆமா
படியளந்த தத்துவத்தை கேட்டா சந்திரன் சூரியங்காரு அது வேற கேட்காரு. என்ன காரணம்? பார்த்தால் பார்வதாதேவி என்ன? இரவுல யார் வரா பகல்ல யார் வரா என்ற தத்துவத்தை நம் கண்டிப்பா தெரியும். ஆமா ஆமா. அப்ப நம்ம அந்த தத்துவத்தை தெரிய வேண்டும் என்றால் என்ன? இந்த பகவான் கண்ணை போய் பொத்தி பார்ப்போம். சரி. சூரிய வராரா சந்திர வராரா